ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜுக்கு ஜெய். குரு அருளால் கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய காலத்தோட ரகசியம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா, இந்திரன், அதாவது 33 தேவர்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய இந்திரன், அந்த இந்திர தேவரை பூமிக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது எது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்திரன் பூமிக்கு வந்தான்னா வரலன்னா நமக்கு என்னையான்ட்டு யோசிக்கிறவங்களும் உண்டு. பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நிறைய சுகபோகத்தை நாடக்கூடியது தான் இந்த மனித வாழ்க்கை. இந்த சுகபோகிகளாக இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் யாருன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது தேவர்கள். அதுக்குரிய பல பூஜைகள், தான தர்மங்கள், தவங்கள் எல்லாம் மேற்கொண்டு தான் அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க வச்சுங்களேன். அந்த தேவர்களின் தலைவனாக விளங்கக்கூடிய இந்திர தேவரோட ஆசி கிடச்சிடுத்து வச்சுங்களேன், பொதுவாக நம்மளுக்கும் நல்ல சுகபோகமான வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அதனால தான் இந்திர பிரீத்தி ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. இந்த நாடு செழிப்படைவதற்கெல்லாம் இந்திரனை பிரீத்தி பண்ணால் நாடு செழிப்படையும், நல்லா விளைச்சல் இருக்கும், நல்ல மழை பொழியும்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன் இந்த புராணத்துலலாம். ஓகே, அப்போது இந்த இந்திர தேவரையே வரவழைக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலத்தை பற்றி தான் நம்ம குருவர்களால் பார்க்குறோம். அது என்ன காலம் அப்படி பார்த்தாச்சுன்னா, திங்கட்கிழமை கூடிய சதுர்த்தி ப்ளஸ் நட்சத்திரம் பூச நட்சத்திரம், திங்கட்கிழமை சதுர்த்தி, இது கூடிய வேளையில் அர்த்த ஜீவன்ட்டு சொல்லக்கூடிய, அதாவது ஜீவன் நேத்திரம்ட்டு இருக்கும் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் முழுமையாக இருக்கணும், 2-1 அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் யாரெல்லாம் இந்த காது குத்துற வைபவம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ண வைபவத்தை பண்ணுறாங்களோ, குழந்தைங்களுக்கு கடுக்கன் அணிவிக்கிறாங்களோ, அங்கே இந்திரரே பிரசன்னமாகணும், நேரில் பிரசன்னமாகணும். இப்போது நம்ம கலிகாலத்தில் நேரில் அவரை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல சூட்சமாவது பிரசன்னமாகணுன்ற ஒரு விதி, தேவ நியதி இந்திரருக்கே உள்ளதாக இந்திர தேவரே சொல்லியிருக்கிறார். இது நடந்தது எப்படி அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த திரியம்பா சத்யாதீஸ்வரர் அப்படின்ற ஒரு விசேஷமான ரிஷி தம்பதிகள். இவங்க சத்யாதீஸ்வரர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு கருவிலேயே அவர் இருக்கும் பொழுதே அவருக்கு சத்தியத்தை பற்றி உரைத்த ஒரு உத்தம ரிஷி மகான். திரியம்பா தேவி இவங்க யார் பார்த்தாச்சுன்னா, இவங்க எப்பொழுதுமே, அதாவது தூங்கும் பொழுது கூட காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தேவி. இவங்களுக்கு ஒரு குழந்தை, அவரும் ஒரு விசேஷமான ஒரு ரிஷி தான். அவர் பேர் ஜாபாலன். அது ஒரு பெரிய கதையாக இருக்கும் வச்சுங்களேன். அந்த ஜாபாலன் இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட இந்திரரை தரிசனம் பண்ணமேப்பா அப்படின்னும் போது, அவங்க அப்பா ஒரு விசேஷமான ஏதேனும் ஒரு பூஜை சமயத்தில், அந்த பூஜையோட மும்முர நேரத்தில் செறி நீர்றாராம். ஆனால் இந்திரன் இந்த பூமிக்கு வர வைக்கிறதுன்றது ஒரு பெரிய காரியம். அது அவ்வளோ லேசில் அவரை வர வைக்க முடியாது. ஆனாலும் இவங்க இந்த ரிஷி தம்பதிகளோட தவத்திற்காக அவர் வந்துடலாம். பட் ஆனால் இவங்க அந்த சுயநலமாக அவங்க தவத்தை பயன்படுத்த விரும்பவே மாட்டாங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது தான் நிறைய வேதங்களை சொல்கிறாங்க. அந்த வேதங்கள் சொல்கிறச்சே செவி சாய்த்த விநாயகர் அப்படின்ட்டு சில விநாயக மூர்த்திகள் இருப்பாங்க. வேதத்தை கேட்குற விநாயகர் இப்படிலாம் இருப்பார், வேத விநாயகர். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த திருச்சி பக்கத்தில் அன்பில் அப்படின்ற ஒரு இடத்துல கூட இருக்கக்கூடிய அந்த விநாயகமூர்த்தி இந்த மாதிரி மனிதர்கள் சொல்லிய வேதத்திற்கு செவி சாய்த்த விநாயகராம். அவரை கூட இந்த மாதிரி திங்கக்கிழமை பூசம் ஆண்டு சதுர்த்தியெல்லாம் கூடும் வேலையில் போய் தரிசனம் பண்ணுறது நல்ல மனசுக்கு அமைதியை பெற்றுத்தரும். குறிப்பாக பெற்றோர்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றங்களுக்கு ஓரளவுக்கு பிராய்ச்சித்தமும் தரும் அந்த திருச்சி அன்பில் அருகே இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான். ஸோ அந்த விநாயகருக்கு இந்த மாதிரி நிறைய வேதங்கள், தொடர்ந்து வேதங்களை ஓதி அந்த விநாயக பெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சி இந்திரர் பிரசன்னமாயிடுறாரு. அப்போ ஜாபாலனுக்கு அந்த காது குத்து வைபவம் நடந்துட்டு இருக்கு வச்சிங்களேன். அப்போ இந்திரரே தன் கையால் அந்த ஜாபாலனுக்கு கடுக்கன் போட்டு விட்றாரு. அப்போ தான் இந்திரதேவரே சொல்கிறாரு, அடியன் வெறும்
சவாலுக்காக மட்டுமே இப்போ பூமிக்கு வரல. ஒவ்வொரு காலத்தோட மகத்துவம், மகிமைகள் நிறைய உண்டு. இந்தந்த காலத்தில் இந்தந்த மாதிரி தேவதைகள், தேவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பூமிக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தான் அது தெரியல. அதை தான் வந்து சத்குரு சுவாமிகள், வாத்தியார் சுவாமிகள் வந்து அந்தந்த காலத்தை வந்து ரகசியங்களை வந்து வெளிப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கடுக்கன் அணிவிக்கிறது, இந்திரமூர்த்தி அங்கே பிரசன்னமாகி ஆசி வழங்குறாரு அப்படின்ட்டு. இந்திரரோட ஆசி பெற்ற அந்த குழந்தை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடுக்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அது கடுக்கன் மகிமைன்ட்டு தனியாக ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. அது அப்புறம் நம்ம குருவர்களால் பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் கடுக்கன் வந்து நிச்சயமாக அணிஞ்சே இருக்கணும். ஏன்னா அவங்க நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு, நிறைய வேத சக்திகள் அவங்க உடம்புல எப்பொழுதுமே இருப்பதற்கு அந்த கடுக்கன் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. அதில் நிறைய சூட்சுமங்களும் உண்டு. அது கடுக்கன் மகிமைன்ட்டு ஒரு விசேஷமான வாத்தியார் அருளிய ஒரு சின்ன புத்தகமும் இருக்குது. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி அணியலாம், எப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு. ஆனால் இந்திரரை வர வைக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம், இப்பேற்பட்ட ஒரு காலத்தை நம்ம பார்த்துக்கலாம். இது இந்த குரோதி ஆண்டு வைகாசி மாதம் வரக்கூடிய பூசம் சதுர்த்தி அண்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூடுதலாக சில விசேஷங்களும் இருக்குது வச்சிங்களா. அதில் என்ன ஒரு மிஸ்ஸிங் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நேத்திர ஜீவன் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆகிடுது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த காலங்கள் ஓரளவுக்கு ஓகே தான். இந்த திங்கக்கிழமை, சதுர்த்தி, பூசம் இந்த மூன்றுமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரிய காலம்தான் அது. ஆனால் இந்த பதிவில் நாம் என்ன இங்கே பதிய வைக்கிறோம் குருவர்களால் பார்த்தாச்சுன்னா, இப்படி ஒரு காலம் ஒன்று உண்டு. இந்த மாதிரி காலம் நிச்சயமாக ஒரு இடத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வந்துடும். அப்படி வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு, இல்லை தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு கூட கடுக்கன் வந்து அணிவிக்கிறக்கூடிய ஒரு வைபவத்தை பண்ணுங்கள். இந்த மாதிரி காலங்களில் கடுக்கன் தானம் பண்ணுறதும் பெரிய அனுகிரகம். அது என்ன பெரிய அனுகிரகம்? வேதங்கள் நிறைய, வேதங்கள் மீன்ஸ் நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், வெறும் சான்ஸ்கிரிட் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. தமிழ்லையும் வேதங்கள் இருக்குது. இந்த வேதங்கள் சொன்ன ஒரு பலன்களோட என்ன, அதோட விஷயம், விசேஷங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நிச்சயமாக வந்து சௌக்கியமாக இருக்கலாம். நிறைய துன்பங்களை வந்து ஈஸியாக வந்து தவிர்த்துடலாங்க. அதனால தான் இந்த வேத சக்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதை தரக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் இந்த மாதிரி திங்கக்கிழமை, பூசம், சதுர்த்தி இதெல்லாம், அப்புறம் இந்த நேத்திர ஜீவன் இதெல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தில் இந்திரரே பூமிக்கு வரக்கூடிய ஒரு விசேஷமான காலமாக இருக்கிறனால அவரையும் நம்ம வரவேற்க இந்த மாதிரியான கடுக்கன் தானம், கடுக்கன் அணிவிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் குருவர்களால் மேற்கொள்வோம். ஓம்.